ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை ஏச வேண்டாம். லவ் அன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன் லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. உங்களில் எனது தோழர்களை ஏச உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் கூட என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கோ ஒரு கைப்பிடிக்கோ இந்த அரை கைப்பிடிக்கோ என்ன செய்யாது, அது வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு யார்கிட்டையும் உஹது மலை அளவுக்கு தங்கம் இல்லை, இருந்தால் செலவழிக்க போகிறதும் இல்லை. உஹது மலை அளவுக்கு தங்கத்தை யாராவது கொடுக்குறவங்கள இருப்பாங்களா? இல்லை. கொடுத்தோன்னே நம்ம சும்மா விடுவோமா? கர்ரஹா உலாய் தீனும், மார்க்கத்தில் பேரால் ஏமாந்துட்டான்னு வேற நம்ம சொல்லுவோம், விளங்கிட்டா? அதனால் அப்படி இல்லை. அப்படியே கொடுத்தாலும் என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கு வராது என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அதனுடைய பெருமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஹ்லாஸ். அதில் அவர்களுக்கு இருந்த அந்த இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம், அந்த உணர்வு இருக்கிறதே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை யாராவது புகழ்ந்து விட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர்லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். பாராட்டிய உடனே அவர் உள்ளத்தில் வரக்கூடிய சிந்தனை அதுதான், யா அல்லாஹ் இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே. இந்த புகழுக்குரியவன் நான் அல்ல, அதை வச்சு என்னை நீ என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர்லி மா லா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாதவற்றை எனக்கு நீ மன்னித்தருள்வாயாக. தெரிஞ்சதை பாராட்டுறாங்க, தெரியாதவற்றை பல பாவங்கள் என்ன செய்து என்னிடத்திலே உண்டு, அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون. அவர்கள் என்னை இந்த அந்தஸ்தில் வரணும் என்று நினைக்கிறாங்க, அவர்கள் நினைப்பதை விட பெரிய அந்தஸ்தை எனக்கு தான், எல்லாமே நீதான் முடிவெடுக்கணும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி புகழப்பட்டால், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர்லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون என்று இந்த வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது அமல்கள் எவ்வளவு அதிகமாகிறது என்பதை போல எதற்காக நாங்கள் செய்கிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்கிறதா என்ன தெரியுமா? எந்த அமலை செஞ்சுட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் தர்மத்தை செய்கிறது செஞ்சுட்டு நீங்கள் எனக்காக துவா கேட்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறது. இதே முதலாவது இஹ்லாஸ் இல்லை. அதில் நான் இஹ்லாஸோடு செய்கிறேன்னு முன்னால் உள்ளவனுக்கு சொல்லி காட்டியிருக்க கூடாது. நான் இஹ்லாஸ், நான் பொதுவாகவே தஹஜ்ஜத் தொழுகிறது தான், ஆனால் யார்கிட்டையும் நான் சொல்கிறது இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது. எப்படி? நான் பொதுவாகவே தஹஜ்ஜத் வித்ரெல்லாம் தொழுகிறது தான், யார்கிட்டையும் நம்ம என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது. உங்கள்கிட்ட கூட ஒரு படிப்பினைக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. தேவையா இது? இது என்ன எதன் காரணமாக எப்படியாவது அதை சொல்லிடும். நீங்கள் சொல்லி பாருங்க ஒரு மனிதர்கிட்ட, உங்களை பற்றி இவர் ஒரு செய்தி சொன்னார், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போங்க, அன்றைக்கு அவன் செத்துருவான், விளங்கிட்டா? அவனால் அதுக்கு அடுத்த பகுதியில் இருக்க முடியாது. என்ன சொல்லிப்பான் இவன்ட குற்றமெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வரும், இதைத்தான் சொல்லியிருப்பானோ, அதை சொல்லியிருப்பானோ, அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. விடுறதில்லை, 1 ஹவரில் அவர் கோல் போடுறது. ஒரு செய்தி சொல்லிட்டு போனீங்களா, அது என்னென்ன மண்டை வெடிக்க போகுது அப்படின்னு என்ன சொல்கிறது. என்ன காரணம்? மனிதனால் இந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கவே இயலாது. சும்மா அப்படி ஒன்று சொல்லிட்டு போனாலே பதறான். அதுக்கு பிறகு அவர் சும்மா சொன்னேன்னு சொல்கிறார். அங்கிருந்து என்ன சொல்வார் அவர்? நான் வல்லாஹி சும்மா தான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் நினைக்கல என்று. எப்படி? இந்த மாதிரி உலகத்தில் மனிதனால் ஒரு விஷயமை கொண்டு அப்படி உள்ளத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அதை கேட்காமல் இருக்க முடியாது. அதை மனிதன் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் உள்ளத்தில் இருந்துட்டேன்னா வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பதை பாதுகாப்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. இஹ்லாஸை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக, அதாவது என்ன உரிய நேரம் முடிஞ்சிட்டு, இறுதியாக என்றைக்கும் நாங்கள் அதாவது இஹ்லாஸை பாதுகாப்பு என்ற பகுதி அது ஒரு பகுதி. அடுத்ததாக என்றைக்குமே எப்பொழுதுமே எங்களிடத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களை பற்றியும் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் எவ்வளவு அதிகரித்து விட்டாலும் கூட திருப்தி இருக்கக்கூடாது. திருப்தி என்ன? அல்லாஹு தாலா இதை அங்கீகரித்திருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கணும். ஆனால் அங்கீகரித்து விட்டான் என்பதை போன்ற ஒரு முழு திருப்தியோடு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, மார்க்க பணிகள், தவா பணிகள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான மார்க்க அழைப்பின்றி எல்லா பணிகளும் மிகப்பெரிய அமல்கள்.
வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் மட்டுமல்ல, எல்லாமே மார்க்க பணிகள் தான். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்களுக்கு ஃபுதைல் இப்னு அயாத் கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் அதாவது தர்சு மார்க்கம் படிப்பித்தல் ஹதீஸ் இப்படி என்று இருக்கிறீங்க, எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்து கொஞ்சம் தொழுகை, நோன்பு, அப்படி இரவு வணக்கங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவருக்கு பதில் எழுதுகிறார், அல்லாஹு தாலா உங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், எனக்கு அல்லாஹு தாலா இந்த இல்ம பரத்துறதுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். நீங்க அதை செய்யுங்க, நான் இதை என்ன செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கான இமாம் மாலிக் இப்னு அனஸ் 5 நேரம் தொழுட்டு சுன்னத் இல்லாமல் போனான்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா தொழுகையும் தொழுதுட்டு தான் இந்த பதில் என்ன செய்கிறாரு, அவர் அங்கே சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாமே மார்க்க பணிகள் தான். ஆனால் எதிலும் எங்களுக்கு நான் இதால சொர்க்கம் போயிடுவேன் என்ற திருப்தி என்றைக்கும் வரக்கூடாது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் அதாவது பணம் கேட்டு வருகிறார். ஒரு தீனார் கொடுக்கப்படுகிறது. போன உடனே பக்கத்தில் உள்ளவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றார், தகப்பல் அல்லாஹ், அல்லாஹ் உங்களோட இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த உள்ளம் வந்து அப்படி உயிர்ப்பாக இருந்தால் என்ன செஞ்சிடும், அழுகை வேகமாக வர பார்க்கும். அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் லஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரு தீனாரை, ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு சதகாவை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிந்தால், உன்னை ஏற்றுக்கொண்டுட்டான்னு தெரிஞ்சால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். எனக்கு அடுத்தது மௌத்து தான் மிச்ச விருப்பமாக இருக்கும். காரணம், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு தீனார் அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் எனக்கு தெரிஞ்சா எனக்கு அடுத்தது மௌத்து என்ன விருப்பம். காரணம், நான் முத்தகீன்கள்ல ஒருவன், அது எனக்கு தெரியாது. அதனால் தீனாரையும் புறக்கணிக்க கூடாது, கோடியையும் புறக்கணிக்க கூடாது, சுன்னத்தையும் புறக்கணிக்க கூடாது, பெரிய பெரிய தொழுகைகளையும் புறக்கணிக்க கூடாது, எந்த ஒரு நல்ல முறையும் வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த நலவுகளிலும் எதையும் நாம் புறக்கணிக்க கூடாது. அதுதான் மிக முக்கியமாக. அடுத்தது, மரணம் வருகிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளம் இந்த நிலையிலே தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், விசாரிக்க செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கைஃப தஜிதுக், எப்படி இருக்கிறீங்க, அந்த நோயுடைய அதாவது மரணப்படுக்கை மாதிரியான நோய், எப்படி நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அர்ஜுல்லாஹ வ அஹாஃபு துனூபி, அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எப்படி உங்களை காண்கிறீர்கள் என்று கேட்டவுடன் முதலாவது வந்த பதில் அதுதான். ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர், அவருக்கு வந்து குடும்பங்கள் என்று ஏதாவது இருக்கும், அந்த பகுதியெல்லாம் அவருக்கு யோசனை வரலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி. ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம். எது முதலாவது எங்களோட வாயில வருதோ அது உள்ளத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். அது உள்ளத்திலிருந்து வருது அப்படி என்று அர்த்தம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படி என்று கேட்ட உடனேயே நமக்கு முதலாவது என்ன வரும், நம்ம சுகமாக இருக்கிறோமா, ஆரோக்கியமாக இருக்கிறோமான்னு கேட்குறான்னு வரும். ஆனால் சிலருக்கு என்ன வரும், தொழலை, நோன்பு வைக்கல, சரியா அமல் செய்யலை, வாழ்க்கை வந்து நல்லாவே இல்லை, அப்படி ஒரு பதில். அது வேற ஒரு நோக்கத்தில் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் பதில் எது உள்ளத்தில் ஓடிக்கின்றிருக்கு அதானே வரும். அதே மாதிரி கைஃப தஜிதுக், எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னது அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நுழைக்க வேண்டிய ஆசையாக இருக்கிறது, என் பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் ஃபீ மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அதாஹுல்லாஹு மா ரஜா வ அம்மனஹுல்லாஹு மிம்மா யகாஃப். இது போன்ற இடத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த இரண்டும் சேர்ந்து வருமாக இருந்தால், இது போன்ற நிலையில் ஒரு உள்ளத்தில் அதாவது இது சேர்ந்து வருமாக இருந்தால், இந்த 2 எண்ணமும் சேர்ந்து வருமாக இருந்தால், அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவர் அச்சப்பட்டதை விட்டு அல்லாஹ் அவரை தூரப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது போல, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் யூனுஸ் இல்லாமல் இருந்தால் அவர் அந்த மீனுடைய வயிற்றிலே மறுமை நாள் வரைக்கும் இருந்திருப்பார். அந்த தஸ்பீஹ் அவரை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து சேர்த்து என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே நல்ல அமல்களை, நல்ல செயல்பாடுகளை அதிகரிக்க செய்து எங்களது உள்ளத்திலே
ஈமானை வளர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு